வெல்கம் டு அன்லாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ரொம்ப தூரம்லாம் போகலாம், நம்ம திருநெல்வேலி தான் போகிறோம். என்ன திடீர்னு திருநெல்வேலின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐ செக்கப்புக்காண்டி நம்ம கோயில்பேட்டில் அரவிந்த் பார்த்தோம். அங்கே வந்து திருநெல்வேலி போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு நாள் கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருந்தோம். அப்புறம் அப்பா வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் அமௌண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்ததுக்கப்புறமா அப்பா கூப்பிட வந்தாங்க. அப்புறம் நாங்கள் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். திருநெல்வேலி வரல் கிளம்புனோன்னே எங்கள் அம்மா செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்புனாங்க. அம்மா ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க இல்லையா, அங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலில் பார்த்து முடிச்சுட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே மணி 4:30 ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போகலை. அப்புறம் கோயில்பட்டி தீர்த்தத்துக்கு யாரெல்லாம் போனீங்கன்னு யாரெல்லாம் போகலன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கோயில்பட்டி சித்திரை திருவிழாவுக்கு எல்லோரையும் வந்து வரவேற்கிறோம். எல்லோரும் வந்து வந்துடுங்க. சித்திரை திருவிழா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக நடக்கும். நிறையா பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காமல் இந்த டைமில் வந்துடுங்க. கோயில்பட்டி யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஹாஸ்பிட்டலும் வந்தாச்சு. 2-3 பிளாக் இருந்துச்சு. இந்த பிளாக்லேருந்து அங்கே இந்த பிளாக்கு போய் அப்படியே சுற்றி எந்த பிளாக்கில் இருக்கோன்னு மாதிரி கடைசியில் தெரியவே இல்லை. அப்புறம் கடைசியில் வெளியில் வந்து கிளம்பிட்டோம். மத்தியானம் 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வெளில வந்தோம். அப்புறம் நேராக வந்து ட்ரெயினுக்கும் டைம் கரெக்டாக இருந்துன்னு சொல்லிட்டு ஜங்ஷன் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அப்பா வண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரயில்வே குவார்ட்டர்ஸ் கிட்ட வந்து விட்டுட்டு வந்தார். இதுதான் ரயில்வே குவார்ட்டர்ஸ் பாருங்கள். இந்த டைமுக்கு வர ட்ரெயின் வந்து கூட்டமாக தான் இருக்கும். அப்பா டெய்லி டியூட்டி முடிச்சுட்டு வர்றது இந்த ட்ரெயினில் தான் வருவாருன்றதுனால எந்த கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா எங்களை கூப்பிட்டு போயிட்டார். நாங்களும் அங்கே உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த விலாக் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.